பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 32, இறை வார்த்தை 39. ஒரே இதயத்தையும் ஒரே நெறிமுறையையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். இதனால் அவர்கள் தங்கள் நலனையும் தங்களுக்கு பின் தங்கள் பிள்ளைகளின் நலனையும் கருதி எந்நாளும் எனக்கு அஞ்சி நடப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த தமிழ் கத்தோலிக்க டிவி வழியாக, காணொளியின் வழியாக நீங்கள் ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட எந்நாளும் இருந்து வழி நடத்துவாராக. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு வகையான ஏக்கம் இருக்கின்றது நம்முடைய உள்ளத்தில். அது யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த ஏக்கங்களை அறிந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே உங்கள் ஏக்கங்களை அறிந்த நம் ஆண்டவராகிய கடவுள் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கொடுப்பார். அதில் ஒரு நன்மைக்கான காரியங்களை செய்து அந்த ஏக்கத்திற்கு தகுந்த பதிலை உங்களுக்கு தருவார். எனவே நமக்கு உயிர் மூச்சை கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய ஏக்கங்களை அறியாமல் இருப்பாரா? கண்டிப்பாக அதை அறிந்திருப்பார். அதை தான் இந்த நாள் இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரே இதயத்தையும் ஒரே நெறிமுறையையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அப்படி என்றால் அந்த ஒரே இதயம் என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கக்கூடிய அந்த இதயத்தை நமக்கு கொடுப்பார். அவர் எவ்வாறு இந்த உலகத்தின் மீது அன்பு செய்தாரோ, தந்தை கடவுள் எவ்வாறு இந்த உலகத்தின் மீது அன்பு செய்து என்றும் நம்மை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றாரோ, அதே போல் எண்ணங்களையும் அதே போல் சிந்தனைகளையும் அதே போன்ற இதயத்தையும் நமக்கு கொடுப்பார். அப்பொழுதுதான் நம்முடைய இதயத்தில் இருந்து பிறக்கக்கூடிய இந்த ஏக்கங்கள் மாறி போகும். அப்படி இந்த ஏக்கங்கள் வந்தால் கூட அது நம் ஆண்டவரை குறித்த ஏக்கமாய் இருக்கும், மற்றவர்களை குறித்த ஏக்கமாய் இருக்குமே தவிர தன்னுடைய சொந்த சுயநலன்களுக்கு உள்ள ஏக்கமாய் இருக்க முடியாது. எனவே ஆண்டவரே, நீர் உம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இதயத்தை எனக்கு தாரும். என்னுடைய உள்ளத்தில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் மன்றாட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் அநேக விதமான மக்களை நாம் சந்தித்து இருப்போம். சில மக்கள் இளகிய மனமுடையவர்களாய் இருப்பார்கள். அவர்கள்தான் அதிகமாய் ஏமாற்றப்படுவார்கள். சில நபர்கள் இளகிய மனது போல் இருந்து சிரித்து பேசுவார்கள். அவர்களிடம் நாம் கள்ளம் கபடம் அற்றவர்கள் என்று நினைப்போம். அவர்கள்தான் உங்களுக்கு எதிராகவும் இருப்பார்கள். உங்களை அழித்து விடவும் அவருடைய உள்ளத்தில் இருந்து வஞ்சனையான எண்ணங்கள் புறப்படும். சில பேர் திறந்த மனதோடு மற்றவரிடம் பேசுவார்கள். அவருடைய உள்ளத்தில் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தபக்கென்று பேசி விடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்டவர்களை கூட நாம் நம்ப முடியும். ஏனென்றால் அவர்கள் இவருடைய உள்ளத்தில் எந்த ஒரு வஞ்சனையும் இல்லாதபடி அவர்கள் உடனே பேசி விடுவார்கள். அப்படிப்பட்ட மக்களை நாம் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். சில நபர்கள் நேர்மையான செயல்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது, அவர்கள் மற்றவர்கள் தீய செயல்களை செய்யும் பொழுது கோபப்படுவார்கள். அவர்களும் ஒரு வித்தியாசமான மக்களாய் இருப்பார்கள். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பார்ந்தவர்களே, இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருக்கின்றது. ஏன் இந்த மனிதர் இப்படி இருக்கின்றார்? ஏன் இந்த மனிதர் எளிமையாய் இருக்கின்றார்? ஏன் இந்த மனிதர் செல்வந்தராய் இருக்கின்றார்? ஏன் இந்த மனிதர் தீமையை செய்து கொண்டு இருக்கின்றார் என்று சொல்லி மற்றவர்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கலாம். அதன் வழியாக ஒரு ஏக்கம் உங்களுடைய உள்ளத்தில் வரலாம். அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களை பார்க்காதபடி நீங்கள் உங்களை பார்த்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏக்கங்களை அறிந்து அந்த ஏக்கங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய ஏக்கங்களையும் எண்ணங்களையும் அறிந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நிறைவுள்ளதாய் மாற்றுவார். உங்களுடைய ஏக்கங்கள் உங்களுடைய கண்ணீரை எடுத்து மாற்றுவார். அதைத்தான் திருப்பாடல்கள் 118வது அதிகாரம் 17வது வார்த்தையில் நாம் வாசிப்போம். நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன்,
ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். அன்பார்ந்தவர்களே, நான் இறக்கப் போவது இல்லை, ஏனென்றால் மெய்யான கடவுள் என்னோடு கூட இருக்கின்றார். எனவே இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ்ந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்றவருடைய பணியை நான் செய்வேன். அவருடைய வார்த்தையை நான் என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு இந்த நாள் நான் அறிவிப்பேன். குடும்பமாய் இருந்து ஜெபிப்பேன், ஜெபமாலை சொல்லுவேன், நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்வேன் வாரத்திற்கு ஒரு முறை என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில் உறுதி பூண்டு நம் ஆண்டவரை குறித்த ஏக்கம் நமக்குள் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுடைய பிள்ளைகளை குறித்த அந்த ஏக்கம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அதை தான் அழகாக வாசிக்க கேட்டோமே. அவர்கள் தங்கள் நலனையும் தங்களுக்கு பின் தன் பிள்ளைகளின் நலனையும் கருதி எந்நாளும் எனக்கு அஞ்சி நடப்பார்கள். உங்களுக்குரிய நலனை நீங்கள் கருத வேண்டும், உங்களுக்குள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களே உங்களுடைய நலனை கருதி, உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனை கருதி நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கும். உங்களுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பார். அதைத்தான் திருப்பாடல்கள் 20வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உன் மனம் விரும்புவதையெல்லாம் ஆண்டவர் உனக்கு செய்வாராக, உம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக என்று வாக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதை விட்டுவிட்டு அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மனக்கவலைப்பட்டு வாழ்ந்தீர்கள் என்றால், நீங்கள் மனக்கவலையோடு இருந்து ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் செய்த செயல்களை நினைத்து அதை குறித்த ஏக்கத்தோடு இருந்தீர்கள் என்றால், பாவத்தை அறிக்கையிடாமல் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று உள்ளத்திற்குள்ளே நீங்கள் அதை புதைத்து வைத்து ஏங்கிக் கொண்டு இருந்தீர்கள் என்றால், அந்த மனக்கவலை உங்களை வாட்டி உங்களை அழைத்து விடும். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மனக்கவலை மனிதரின் இதயத்தை வாட்டும், இன்சொல் அவர்களை மகிழ்விக்கும் என்றே சொல்லி, உங்களுடைய உள்ளத்தில் மனக்கவலை இருக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் இனிமையான சொற்களை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் அந்த நேரத்தில் குருடராய் இருப்பீர்கள். நீங்கள் ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதரை போல் இருக்கக்கூடிய வேளையிலே மற்றவர்கள் ஆலோசனைக்காக வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு ஆலோசனையும் கொடுக்க முடியாது. எனவே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மனக்கவலையை, உங்கள் ஏக்கங்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சபை உரையாடல் 8வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது, அது எப்படி நடக்கும் என்று அவனுக்கு சொல்வார் யாரும் இல்லை. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன நினைக்கின்றோம்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கின்றது? ஏன் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தடை இருக்கின்றது? ஏன் நான் ஒரு ஏழ்மையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன்? ஏன் எனக்கு வேலை கிடைப்பதில்லை? ஏன் நான் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கின்றேன்? ஏன் தீமை வருகின்றது? ஏன் ஒரு சந்தோஷம் இல்லை? ஏன் ஒரு மகிழ்ச்சி இல்லை? எதை எடுத்தாலும் தரித்திரமாய் இருக்கின்றதே. நான் என்ன சிந்தனை செய்தாலும் அதில் தீமையே விதைக்கப்பட்டு இருக்கின்றதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதற்கு முன்பாக நாம் கடவுளை தேடி கடவுளோடு இணைந்து அவர் தரக்கூடிய வல்லமையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு வரக்கூடிய தடைகளை நொறுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய ஏக்கங்களை அறிந்தவராய் இருக்கின்றார். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இனிமேல் என் மக்கள் ஒரு பொழுதும் நிந்தைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் என் மக்களை அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நான் நிந்தை அடைய செய்ய மாட்டேன். அவர்கள் யாரும் முன்பாகவும் தலை குனிந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க அவர்களை செய்வேன். அவர்கள் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்றால், என்னை நம்பி நானே அவருடைய மீட்பர், இவர்களுக்காக நான் ரத்தம் சிந்தினேன் என்பதை உணர்ந்து என்னிடம் வர வேண்டும். அதை மட்டும் நாம் ஆண்டவர் உங்களிடம் கேட்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்கள் முன்பாக தலை குனிந்து நடந்து கொண்டே இருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தில் வீட்டில் பிரச்சனை இருக்கின்றதா? என்னால் ஒரு வீடை கூட கட்ட முடியவில்லை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்னுடைய மனைவிக்கு கொடுக்க முடியவில்லை, என் ஒரு சந்தோஷத்தை என்னுடைய கணவருக்கு கொடுக்க முடியவில்லை, என்னுடைய பிள்ளைகள் விரும்பி கேட்பதை என்னால் கொடுக்க முடியவில்லை என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா?
நீங்கள் நிந்தைக்கு உள்ளாக்காமல் நீங்கள் சந்தோஷமாய் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் தரக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொண்டு அதை வைத்து நாம் உண்டு கழித்து நன்மையை செய்து மற்றவர்களுக்கும் ஏழைகளையும் கனிவு கூர்ந்து அவர்களுக்கும் ஏதாவது செய்து வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய ஏக்கங்களை அறிந்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். நாகும் 1 அதிகாரம் 7 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார், அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் நல்லவர். துன்ப நாளில் நமக்கு காவல் அரண் அவர் மட்டுமே. உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வரக்கூடிய வேளையிலே மனிதர்களை தேடி போகாதபடி கடவுளை தேடி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே மனிதரிடம் போய் சொல்லாதபடி கடவுளிடம் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ளாதபடி முதலில் கடவுளிடம் தெரியப்படுத்துங்கள். அதன் பிறகு குடும்பத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் ஆண்டவரை மேன்மைப்படுத்த படுத்த படுத்த சில துன்பமான துயரமான நேரங்களில் அவரிடம் அடைக்கலம் போகக்கூடிய வேளையிலே அவர் உங்களை அறிந்தவர், உங்களுடைய இயக்கங்களை உணர்ந்தவர், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரத்தில் என் ஆண்டவர் என்னுடைய இயக்கங்களை அறிந்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து அன்பார்ந்தவர்களே, அவரிடம் நாம் ஜெபிப்போம். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து கண்களை மூடி நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நேரத்திற்காகவும் காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களோடு கூட இருந்து உமது வார்த்தைகளினால் எங்களை தெளிவுபடுத்தி ஆண்டவரே ஆணித்தரமாக உமது வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்தில் பதித்து வைக்க எங்களுடைய இயக்கங்களை அறிந்திருப்பதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய கணவரை குறித்த ஒரு வேதனை இருக்கின்றது, மனதில் ஒரு ஏக்கம் இருக்கின்றது, பிள்ளைகளை குறித்த ஒரு ஏக்கம் இருக்கின்றது, என்னை குறித்த ஒரு ஏக்கம் இருக்கின்றது, மனைவியை குறித்த ஒரு ஏக்கம் இருக்கின்றது. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த ஏக்கங்கள் எல்லாம் உம்மிடம் கடந்து வர தடையாய் இருக்கின்றன. எனவே உங்களுடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறவரே, இந்த நேரத்தில் முழுமையாய் எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்னீரே, மன கவலை மனிதரின் இதயத்தை வாட்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை உண்மை சுவாமி. மன கவலை பட்டு பட்டு நாங்கள் குறுகி போய் இருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, அமைதி இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம். இதற்கு காரணம் எல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் உள்ள எங்கள் சொந்த சுயமான ஏக்கங்களை தவிர உம்மை குறித்த ஏக்கங்கள் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் அந்த கெத்செமனே தோட்டத்திலே நீர் தந்தை கடவுளை நோக்கி ஜெபித்த வேளையில் உங்களுடைய ஏக்கங்களை உங்களுடைய சீடர்கள் அறியாமல் இருந்தார்களே, அதே போல் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் தகப்பனே, உமது ஏக்கங்களை அறிந்து அதன்படி திருச்சபை கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, யோவேல் 2:26 சொன்னீரே, இனிமேல் என் மக்கள் ஒரு பொழுதும் நிந்தைக்கு உள்ளாக்க மாட்டார்கள் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, அநேக முறை இது கேவலமான செயல்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றன. ஆண்டவரே, நிந்தையான செயல்கள் நடந்திருக்கின்றன. என்னை எண்ணி நகையாடிய மக்கள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற ஏக்கத்தோடு இருந்த என்னுடைய வாழ்க்கையில் மக்கள் என்னை குறித்து எண்ணி நகையாடிய நாட்கள் உண்டு. அந்த மக்களை ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்கவில்லையே என்கின்ற ஏக்கத்தோடு இருந்த வேளையிலே என்னோடு சூழ்ந்திருந்த மக்கள் எல்லோரும் இவள் பாவம் செய்திருக்கின்றால், இவருடைய குடும்பத்தில் இப்படிதான் நடக்கும் என்று சொல்லி அவதூறாக பேசி இருக்கிறார்களே. ஆண்டவரே, சரீரபூர்வமான பிரச்சனைகள் வந்த வேளையிலே எங்களை குறித்து அவதூறாய் பேசி இருக்கிறார்களே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் ஏக்கங்களை அறிந்திருக்கின்றீர். அந்த ஏக்கங்களை அறிந்ததற்கு நீர் விடுதலை கொடுக்க போகின்றீர். நிந்தை அவமானங்களை எடுத்து மாற்றப் போகின்றீர். ஏனென்றால் நீரே நல்லவர், துன்ப நாளில் அறநீர் மட்டுமே. எனவே உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் புகுந்துள்ளோம் சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் மறைத்து ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கினால் மட்டும் போதும் ஆண்டவரே. நீர் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. செல்வமும் செழிப்போம் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை
இல்லை சுவாமி. ஆண்டவரே, நீர் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் சந்தோஷமான அமைதியான வாழ்க்கையும் எங்களுக்கு கொடும் தகப்பனே. நீர் எங்களோடு கடந்து வாரும் தகப்பனே. நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீர். எரேமியா 32வது அதிகாரம் 38வது வார்த்தையில் சொல்லி இருக்கின்றீரே, அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன் என்றே சொன்னீரே. எங்களுக்கு உண்மையும் உண்மையுமாக நீரே மெய்யான கடவுளாய் இருக்கின்றீர். நீரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் முழுமையாக எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தின் இயக்கங்களை அறிந்து ஏதாவது பிரியமில்லாத காரியங்கள் நடந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த இரத்தத்தினாலும் மாறி போகும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி தகப்பனே. என்னுடைய தீச்செயல்களை எடுத்து மாற்றும் பரிசுத்தத்தோடு வாழக்கூடிய பலத்தையும் தரும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இந்த அதிகாலையில் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். உங்கள் ஏக்கங்களை அறிந்திருக்கின்றார். அந்த ஏக்கங்களுக்கு பதில் தரக்கூடிய தெய்வமாய் நற்கருணை வீற்றிருக்கின்றார். அவரை இவ்வளவு நேரம் நீங்கள் முகமுகமாய் பார்த்திருக்கிறீர்கள். உண்மையிலும் உண்மையுமாக அவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் அவரிடம் கேளுங்கள், அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். எல்லா அரைக்குறைவான செயல்களை எடுத்து மாற்றி ஏக்கங்களுக்கு அறிந்த தெய்வம் அதற்கு ஒரு பலத்தையும் வல்லமையும் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். அந்த நேரத்தில் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் உங்களுடைய ஏக்கங்களுக்கு பதில் தருவாராக. ஆமென்.